கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் என்று ஒரு ஜெபத்தை செய்வதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜெபத்தை நம்ம எப்படி செய்கிறோம், ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்குறோம்? தாவீது இங்கே சொல்லி கொடுக்கிறார். துணிகரமான பாவங்களுக்கு நல்லா தெரியும் இது பாவம், இது தேவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி, ஆனால் அதை நம்ம செய்வோம். ஏன்னா அவர் ஆவியாக இருக்கார். மனுஷனாக இருந்தால் நம்ம செய்ய மாட்டோம். அவர் ஆவியாக இருக்கிறாரு. அதனால் அவரை எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லி சில நேரத்தில் என்ன பண்ணிடுவோம், பொய் பேசுகிற காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். அவர் அதைத்தான் எழுதுகிறார். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகளை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அதை நான் ஆண்டு கொள்ளக்கூடாது. அப்படியே நான் பாவம் பண்ணினாலும் உடனே அதை விட்டு வெளியே வந்துடணும். அந்த எண்ணம், அந்த இருதயம், அந்த சிந்தனை அப்படி நான் இருந்தா நான் உத்தமனாயிடுவேன். நான் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா மாறிடுவேன். பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். பாவம் செஞ்சா தண்டனை இருக்குல்ல, அந்த தண்டனைக்கு நீங்களாயிருப்பேன் என்று இங்கே எழுதுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, எவ்வளோ ஒரு அருமையான ஜெபம் பாருங்க. நம்ம இப்படி ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, ஆண்டவரே நான் இப்படி ஜெபிக்கிறேன், துணிகரமான பாவம் என்னை விட்டு விலகட்டும். திட்டினா தப்புன்னு தெரியும், அடிச்சா தப்புன்னு தெரியும், கோவப்பட்டா தப்புன்னு தெரியும். நம்ம பேசும்போது உள்ள ஆவியானவர் உணர்த்தினா கூட துணிகரமாக செய்வோம், வேணும்னே பேசுவோம், இதான் சாக்குன்னு போட்டு பேசுவோம். அது தேவனுக்கு பிரியமில்லை. அது தேவன் விரும்ப மாட்டார். நீங்கள் கர்த்தருக்கு மகிமையாக சாட்சியாக இருக்கணும். ஆமென். அதனால் துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும் என்று ஜெபம் பண்ணுங்க. ஜெபிப்போமா? பிதாவே, இந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். உண்மை சுவாமி, எங்களோட துணிகரமான பாவம் எங்களை ஆண்டு கொள்ளக்கூடாது. எங்களை விட்டு விலகணும் சுவாமி. தேவ கரம் இறங்கி வரட்டும், இந்த ஜீவன் இறங்கட்டும். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த அநேகருக்கு ஆண்டவரை பகிர உதவி செய்யுங்க. கர்த்தருடைய நாமத்தில் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ள. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.